அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக படிச்ச காரணம் என்னன்னா, இஸ்லாம் என்று சொல்றது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அந்த முறையில செய்யறதுக்கு பேர் அல்ல. இஸ்லாம் என்று சொல்றது நான் எதை உனக்கு சொல்றேனோ அதோட புத்திக்கு பட்டாலும் படாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய அமல சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய முறையில செய்யறதுக்கு பேர் தான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீல் என்ன அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆகினது. இப்லீஸ் இருக்கிறானே அவன் ஷைத்தானாக சபிக்கப்பட்டவனாக ஆகினதுக்கு காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட இஸ்லாம் இருந்துச்சு, இப்லீஸ் கிட்ட இஸ்லாம் இருக்காது. அவ்வளவு வெளிரங்கமா பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்க சுஜூத் செய்யுங்க. ஃபஸஜதல் மலாயிகா, எல்லா மலாயிகா மார்களும் சுஜூத் செஞ்சிட்டாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸ தவிர. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சும்மா யோசிங்க. சுஜூத் என்று செஞ்சாவே நாம சொல்லுவோம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் சுஜூத், வேற யாருக்குமே சுஜூத் செய்ய மாட்டோம். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன உடனே செஞ்சிட்டான். ஆனா இப்லீஸ் அபா வஸ்தக்பார், இல்ல நான் சுஜூத் இல்ல, உனக்கு சுஜூத் செய்ய சொல்லு நான் செய்வேன், ஆனா ஆதமுக்கு நான் செய்ய மாட்டேன். ஏன்? خلقتني من نار وخلقته من طين. யாரா நீ என்னை நெருப்பால படைச்சிக்கிறாய், அவனை மண்ணால படைச்சிக்கிறாய், உனக்கு செய்வான் அவனுக்கு செய்ய மாட்டேன். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மலாயிக்காமார்கள் செஞ்சிட்டான். இந்த நேரத்துல புத்திய போட்டு நீங்க யோசிச்சீங்க, ஆனா நீங்க யோசிக்கல கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை, வேற யாருடைய இல்லை. சுஜூத் செய்ய சொல்றது அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்க வழிபடுங்க. வெளிரங்கமாக உனக்கு அது தவறு மாதிரி விளங்குது, இல்ல இல்ல சொல்றது அல்லாஹ். இது ஷிர்க், இது குஃப்ர், இல்ல அல்லாஹ் சொல்றான் சுஜூத் செய்ய சொல்லி. இதுக்கு பார்க்க வேற என்னதான் இருக்குது? எனவே புத்திய போட்டு நீ யோசிச்சு, நாங்களும் சில நேரங்கள்ல மார்க்கத்தை அப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். என்ன புத்திக்கு பட்டா மட்டும் தான் நான் செய்வேன், அல்லாஹ் ரசூல் ரெண்டாவது. இஸ்லாத்துடைய சட்டங்களும் அப்படிதான், எனக்கு பட்டா செய்வேன் படாடி செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை, இதுக்கு பேர் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதே மாதிரி தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹு அன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, இரவில நான் கனவுல கண்டனே குர்பான் பண்றது போல நீ என்ன நினைக்கிறாய்? வஹீயுடைய தர்ஜாக்கள் இருக்குது, அல்லாஹ் நேரடியா பேசுறது, அல்லாஹ் ஜிப்ரீல அனுப்புறது, அல்லாஹ் நபிமார்களுடைய உள்ளத்துல போடக்கூடிய உதிப்பு, அதுல ஆக குறைஞ்ச தரஜா தான் கனவுல அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ் இந்த இடத்துலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுல தான் காட்டுறான். என்ன? மகனை கொல்லுங்க, மகனை குர்பான் பண்ணுங்க, அவ்வளவு. அது எப்ப 80 வயதை தாண்டினதுக்கு அப்புறம் கிடைச்ச புள்ள. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் குர்பான் செய்ய, அவ்வளவுதான், அறுத்துடுங்க, அவ்வளவு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மகனுக்கு சொல்றாங்க நீ என்ன சொல்றாய்? அந்த மகனும் சும்மா யோசிங்க, பாப்பா என்ன நான் என்ன சரி தவறு செஞ்சுட்டேனா, என்னை குர்பான் பண்றதுல அல்லாஹ்க்கு ஏதாவது பிரயோஜனம் இல்லையா? வேற என்ன சரி மாற்று வழி இல்லையா? இது புத்திக்கு பண்ணுவதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அந்த மகனும் என்ன செஞ்சாங்க, யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். என்னுடைய அருமை தந்தை அல்லாஹ் எதை சொன்னானோ அது உடனடியாக செய், நான் பொறுமையோடு. ஏன் என்ற கேள்வியை அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்காக என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த நேரத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கொண்டு போறாங்க. களத்துல அப்படியே வாழ வச்சுட்டான், அடுத்த பக்கம் திருப்பி வாழ வச்சுட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுறதை எப்படி அழகா செய்யணும் வாப்பா மகன் மஷ்வரா பண்றான். பாப்பா நீங்க என்ன டைரக்டா கண்டா உங்களுக்கு எமோஷனல் ஆகும், நீங்க என்ன அடுத்த பக்கம் திருப்பி வெட்டுங்க, வெட்டுறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். அல்லாஹ் இஸ்லாம் என்ற வார்த்தையை வாழ்க்கிறான் இந்த இடத்துல. ஃபலம்மா அஸ்லமா, இந்த வாப்பா மகன் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவும் போது, அப்படியா இருக்கு? இல்ல இல்ல, வாப்பா மகன் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிறை சாய்க்கும் போது. இஸ்லாம் என்றா சிறை சாய்த்தல். உங்க புத்திக்கு பட்டோ இல்லையோ அல்லாஹ் சொல்லிட்டானா செய்வோம், அவ்வளவு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை ஃபலம்மா அஸ்லமா, வாப்பா மகன் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிறை சாய்த்தாங்க, தலையை குளிச்சிட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இப்ராஹிம் கலீலாக மாறிட்டார், அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறிட்டார். இப்லீஸ் ரஜீமாக மாறிட்டார், அப்படியே சபிக்கப்பட்ட நரகத்துக்கு வீசப்பட்டார். புத்தி
புத்திக்கு படுவதா? புத்திக்கு படுவது இல்லை. ஆனா சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். சில நேரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நலவுக்காக வேண்டிய எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா நானும் நீங்களும் புத்தியை போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். பட்டா மட்டும் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராது. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப விருப்பமானவர் ஒரு விருந்தாளி வராது. நான் எங்க சர்வன்ட்ட வேலைக்காரியை கூப்பிட்டு சொல்றேன், முக்கியமான ஒருத்தர் வராது, அசுட்டி ஃப்ரைட் ரைஸும் செய்யுங்க, பிரியாணியும் செய்யுங்க, ஸ்டீம் ரைஸும் செய்யுங்க, இறைச்சியும் வைங்க, கோழியும் வைங்க, ஃபிஷ் ஐட்டம் வைங்க, ப்ரான்ஸையும் வைங்க, எல்லாம் பெரிய லிஸ்டோண்டே சொல்றேன். வாரம் அந்த வேலைக்காரன் எனக்கு சொல்லலாம், ஆஜியார் என்ன ஆஜியார் நீங்க இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் வாராங்க, இவ்வளவு செலவழிக்கிறீங்க, இஸ்லாம் இல்லையா? நாம கொஞ்சம் பல்பு ஆக்கி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற காலம் நெத்திரி ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் பப்படம் கொஞ்சம் பொறிச்சு வைப்போம் என்று செஞ்சா என்ன சொல்லுவோம்? யோசிப்போம். அவ புத்திய போட்டு யோசிக்கிறான், அவ புத்திய போட்டு யோசிக்கிறான். நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய மெடிவா அவசரமா இல்லை, எப்படி செய்வோமே? சுருக்கமான வார்த்தை, செய்யலுமா இல்லாட்டிக்கோ நான் உடைய விளக்குவோம், வேற ஒரு திரும்ப அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரி ஏண்ட கட்டளைக்கு அவட புத்திய போட்டு யோசிச்சு இப்படி செல்லக்கூடிய நேரத்துல வேலைக்காரியே வைக்கலாம் தயார் இல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க, என்னே உங்களைய படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்று சொல்றான். அவன் யார்? அவன் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அஸீஸ், அல் ஜப்பார், அல் கஹ்ஹார், அல் வஹ்ஹாப், அல் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அலீம். எவ்வளவு சிஃபாத்துள்ளவனாக இருக்கிறான். நாம் நீங்களும் யாரு? இந்திரிய துளியால வெளியே வந்தவன். குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனிஹி யும்னா ثم كان علقة فخلق فسوى. நீ இந்திரிய துளியாக இருந்தாய், இரத்த கட்டியாக இருந்தாய், சத கட்டியாக இருந்தாய். நானும் நீங்களும் படைத்தவன் கிட்ட கேட்கிறோம், ஏன் வட்டி ஹராம், ஏன் மியூசிக் ஹராம், ஏன் பெண்கள் மறைக்கணும், ஏன் 5 நேரம் தொழணும், ஏன் ஹஜ்ஜிக்கு போகணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்ல. ஆனா நானும் நீங்களும் ரப்புக்கு சொல்றோம், புத்திக்கு மட்டும் தான் செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஒரு நாள் இதை விரும்ப மாட்டார். எனவே ஹஜ்ஜுடைய மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆக முக்கியமான பாடம், உங்களோட புத்திக்கு பட்டோ இல்லை, உண்மையான இஸ்லாம் நான் சொல்றதை செய்ய அவ்வளவு.